வணக்கம் நேயர்களே. நான் பஞ்சபட்ச சோதிடர் உங்கள் மாரியப்பன். நம்ம இதுவரைக்கும் நம்ம சித்தர்களை பற்றி பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம். சித்தர்களை பற்றி நான் உணர்ந்தது, நான் படித்தது, நான் பார்த்தது, என் அனுபவத்தில் கிடைத்தது, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு என் மனசில் பட்டதை உங்களுக்கு பதிவாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்குரு நயினார் சுவாமிகள். சத்குரு நயினார் சுவாமிகள் இவங்க எல்லாருமே பொதுவாக சித்தர் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தவங்க யாருன்னா குமரி மாவட்டத்தில் உள்ளவங்க தான். குமரி மாவட்டம் தான் அதிகமாக. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க நிறையா சித்தர்கள் மாதிரி இருந்திருக்கிறாங்க. அது நமக்கு தெரியலை. அதை படித்து அங்கே நம்ம போய் வர இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் நமக்கு தெளிவு. இங்கே ஒரு சித்தர் இருந்தார், இங்கே ஒரு இடம் இருந்தது, இது என்ன, இது சித்தர்கள் வாழ்ந்த இடம், இது சித்தர்கள் கோயில் கட்டிருக்கு, இது இந்த கோயில் யார், சித்தர் தெய்வம் மாதிரியே சிலை வடித்து கோயில் கொண்டாடி வச்சுருக்காங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தர்களுக்கு நம்ம எப்படி இந்த சிவனுக்கு முருகனுக்கு, கணபதிக்கு, காளிக்கு இந்த மாதிரிலாம் சிலை உருவம் வச்சு வழிபடுறோமோ அதே மாதிரி சித்தர்களையும் சிலை வைத்து வழிபடுகிறார்கள். அந்த ரகத்தை சேர்ந்தவர் இந்த நயினார் சுவாமிகள். சத்குரு நயினார் சுவாமிகளுக்கும் அதே தான். ஊருக்குள்ளே சிலை வச்சுருக்காங்க. ஊருக்குள்ளே சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க இந்த சமாதியை. அப்படிலாம் அவங்க இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், யாரா சாமியார் செய்யார் அப்படி நமக்கு பட்டதை நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே போனவங்களுக்கு நிறையா இருக்குது சாமி. அதெல்லாம் நிறையா அனுபவிக்கணும். நிறைய அதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லியெல்லாம் அது புரிய வைக்க முடியாது. அது அவங்கவுங்க உணர்ந்தால்தான் அதனுடைய இன்பம் துன்பம். நான் லட்டு சாப்பிட்டு அந்த லட்டு நல்லா இனிப்பாக இருக்குது, நெய் நிறையா ஊற்றிருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன, சரி லட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு அது நெய் நிறையா, லட்டில் நெய் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அதனுடைய தன்மை வேறு. தண்ணியே குடித்தாலும் அதை ருசித்து குடித்தால் அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி உணர்ந்து ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு இதை சொன்னால், இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கே யோசிக்கிறோம், அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த கலியுக காலத்தில். ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, ஒரு சித்தராக ஒரு தெய்வமாக இருந்தவரை அவரை கோயில் கட்டி அவரை பிரதிஷ்டை பண்ணி அவரை கோயிலில் வணங்குறாங்க. இன்றைக்கி அவங்க அருள்வாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த இது முன்னேற்றமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, தண்ணி அடித்தோமா, படுத்தோமா, போனோமா அப்படிங்கிற இதுதான் நம்ம பிறந்ததுக்கு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம ஓடுறோம். நம்ம பொட்டாட்டி நல்லா இருந்தால் போய் மற்றவங்க எப்படி போனோம், தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறாங்க. பிரத்தியாருக்காக வாழணும். நம்ம நினைக்கிறது, ஒரு பூச்சை பார்த்தாலும் சரி அதை கொள்கிறோம், ஒரு பாம்பை பார்த்தா அடிக்கணும், ஒரு குருவியை பார்த்தா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கொடூரமான ஒரு எண்ணங்கள் தான் வருது. ஏன்னா நமக்கு ஒரு சாந்தமான ஒரு இது இல்லை. அதை நம்ம சொன்னோம்னா இவர் புதுசாக வந்து என்னமோ சொல்கிறாரு சாந்தங்கந்தன். அதுக்கு இப்போ ஒன்றை மட்டும் சொன்னால் மட்டும் அது பத்தாசாமி. மொத்தத்தில் அவங்களாம் தன்னை உணர்ந்தால் தான் அதனுடைய விளக்கங்கள் அது சொல்ல முடியும். அது அப்படி தான் இருக்கும். நம்ம ஒருத்தர் போய் நீ நல்லா இருக்க செய்யாதப்பா அப்படின்னா, நான் செய்யாமல் இருந்தால் அது விட்டுருவாங்க, அடுத்தவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. தன் உயிரையும் பிறர் உயிரும் தன் உயிர் மாதிரி நினைக்கிற அளவுக்கு போனால் தான் நம்ம அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு போக முடியும். அந்த அளவுக்கு போகிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இருக்கமானா அது நமக்கு தெரியல. என்ன, ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கான பதில் நம்மகிட்ட இருந்தால் அந்த கேள்வியை போய் நம்ம கேட்கலாம். கேள்வியை கேட்க முடியாமல் பதில் எப்படி இருக்கும், அதெல்லாம் அப்படிலாம் யோசிக்க முடியல. அதனால் இந்த சத்குரு நயினார் சுவாமிகள் வந்து அங்கே வாழ்ந்திருக்கிறார். இவர் வந்து மருதவாள் மலைக்குன்று மேலே தான் வாழ்ந்திருக்கார். மருதவாள் மலைக்குன்று மேலே வாழ்ந்திருக்கார். 50 வருஷத்துக்கு மேல் அந்த மலையில் வாழ்ந்திருக்கார். பல சித்துக்கள் செய்திருக்கிறார். பல அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிகள், தன்னை நாடி வருபவங்களுக்கு என்ன அவங்களுக்கு துன்பமோ அதை போக்கியிருக்கிறார். பிறவி பிணிகள்லாம் தீர்த்திருக்கிறார். மற்றபடி அந்த ஊர் மக்கள், அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க யார் அவரை நாடி போனாலும் அவங்களுக்கு என்ன ஒரு தேவையோ, அது வாழ்வியலையோ அல்லது உடல் புண்பாவோ என்ன இருந்தாலும் அது தீர்த்திருக்கிறார். இவர் முதல் தொடங்கியது ஒரு ஐயப்ப பக்தர் மாதிரி தான் அவர் இது பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயர் பக்தர் மாதிரி தான் அவர் இது பண்ணியிருக்கார். ஆஞ்சநேயர் மாதிரி வாழ்க்கை தொடங்கியவர் வர வர அவருக்கு
ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டை வந்து ஒரு பெரிய ஒரு மகான் மாதிரி ஆயிட்டார், ஒரு ஞானம் பெற்ற மாதிரி ஆயிட்டார். அப்படி இருக்கிற போது தான் ரொம்ப பிரசித்தி பற்றி விளங்கியிருக்கிறார். அந்த ஊருக்குள்ளே அவர் இருந்த புத்தெல்லாம் வளர்ந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் மருதமலை குன்று அடிவாரத்தில் தான் அவர் சமாதி இருக்குது, அங்கே தான் இருக்குது. நாகர்கோவிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டருக்கு போகிற வழியில் அந்த மருதுவாள் மலைக்குன்றுன்னு ஒரு இருக்குது, அந்த இதுதான் அவர் சமாதி இருக்குது. நடு ஊருக்குள்ளே தான் இருக்குது. அங்கே ஒரு கோயில் கட்டி ஒரு பிரதிஷ்டை பண்ணி தான் வணங்குறாங்க. இன்றைக்கும் நல்லா அருள் பாவிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சித்தர்கள் நிறைய பேர் இப்படி மாற்றுமான சூசகமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. நம்ம அதை யாரோ ஒருத்தங்க நம்ம ஒரு தர்மம் கேட்டால் கூட அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறோம். அவன் என்னத்துக்கு தர்மம் எடுக்கிறான்னு இல்லை, நம்ம வந்திருக்கிறது நம்மள மாதிரி ஆள் தானே அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. நம்மளை ரொம்ப ஏகாலமாக பேசுகிறோம், ரொம்ப ஏகாலமாக அப்படிலாம் கிடையாது. தெய்வங்கள் கூட நம்ம அந்த இடத்துல வரலாம், அதெல்லாம் நம்ம உணர்றதே கிடையாது. அது நம்ம உணர்ந்தால் தான் அதுக்குள்ளே வாழ்க்கை. சித்தர்கள் அந்த மாதிரிலாம் பசியும் பட்டினியுமா இருந்து தான் இந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கணும், நம்மளை மாதிரி அவங்களும் வாழணும், அவங்களுக்கு